பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். சென்னை அயனாவரத்தில் உள்ள மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் இல்லத்திற்கு சென்ற தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஆம்ஸ்ட்ராங் உருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார். இதன் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தமிழகத்தில் 14 நாட்களில் 134 கொலைகள் நடந்துள்ளதாக குற்றம் சாட்டினார். ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை தேசிய அளவில் கொண்டு செல்ல உள்ளதாக கூறிய அவர், ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் தமிழகத்தினுடைய மாநில தலைவராக இருந்து 2 நாட்களுக்கு முன்பு நம்மை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய ஆம்ஸ்ட்ராங் அவருடைய இல்லத்திற்கு வந்து அவருடைய குடும்பத்தினரை சந்தித்து நம்முடைய கட்சியின் சார்பாக இரங்கலை தெரிவிப்பதற்காக இங்கே வந்திருக்கின்றோம். இந்த நிகழ்வு என்ன நம்முடைய தமிழகத்தில் நடந்துச்சோ, தமிழகத்தில் இது போன்று நடந்திருக்க கூடாது, இதுவரை நடந்ததில்லை. ஆனால் முதலாக சென்னையில் ஒரு பொலிட்டிக்கல் லீடர் பட்ட பகல்ல அவர் கட்டி கொண்டிருக்கக்கூடிய வீட்டினுடைய வாசல்ல ஒரு கூலிப்படையினுடைய தாக்குதல்ல அங்கேயே கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை எந்த அளவுக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக்கி இருக்குது. அதே நேரத்தில் இதற்கு ஒரு சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கூட தமிழக பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். மத்திய அமைச்சர் முருகன் அவர்கள், இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லோரும் டெல்லியில 11 மணிக்கு காலையில் பத்திரிகையாளரை சந்திப்பாங்க.